நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. அப்படியே ஆண்டவரை உற்று நோக்குவோமா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த முத்தாய்ப்பான இந்த 3 நாட்களுடைய இறுதி தருணங்களை நாம் இருக்கிறோம். இந்த 3 நாளுக்காய் முன்குறித்து வைத்த ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு கிடைக்கல. நான் எந்த எதிர்பார்ப்போடு நான் வந்தனோ அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. என் கண்கள் அதை காணல, என்னுடைய இருதயம் அதை உணரலை என்று சொல்லி ஒரு வெறுமை உங்களுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா, ஒரு ஏமாற்றம் உங்களுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் அருகாமையில் ஒரு தெய்வம், நீ தொடும் தூரத்தில் உன் இயேசு, நீ தொடும் தூரத்தில் உன் அருகாமையில் உன் கண்களை கண்டும் காணாதவராய் போய்விடாதபடி உன் அருகாமையில் நெருங்கி வருகிற ஒரு தெய்வம். அவரே உற்று நோக்குவோமா பிள்ளைகளே? அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து திறந்து கொடுங்க. கடினப்பட்டிருக்கிற இருதயங்கள், இன்னும் திறந்து கொடுக்க முடியாதபடி கடினப்பட்டிருக்கிற இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் நாமத்தினால திறக்கப்படுவதாக, 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 இருதயங்கள் உடைக்கப்படுவதாக. ஓ ராபா பாபா திரி ஷபா, ஒரு மகிமை இறங்குவதாக. அப்படியே உற்று நோக்குங்க பிள்ளைகளே. இருதயங்கள் உடைக்கப்படட்டும், இருதயங்கள் நொறுக்கப்படட்டும், இருதயங்கள் குத்தப்படட்டும். திவ்ய நற்கருந்து வருகிற ஒரு வல்லமை, ஓ ஒரு பிரசன்னம், ஓ இந்த திவ்ய நற்கருந்து வருகிற ஒரு வெளிச்சம், ஓ இந்த அறை முழுவதும், ஓ இந்த அறை முழுவதும், இந்த அறை முழுவதும் நீ எவ்வளவு உருக்கத்தோடு மன்றாடுகிறாயோ, நீ எவ்வளவு உடைந்த உள்ளத்தோடு, உடைந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உன்னுடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்புகிறாயோ பிள்ளையே, அப்படியாய் அவர் உனக்கு இறங்குவார், அப்படியாய் அவர் உனக்கு இறங்குவார், அப்படியாய் அவர் உனக்கு இறங்குவார். ஓ இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அன்று பார்த்தலேமேயு ஆண்டவரை நோக்கி அழைத்தது போல அப்படியே அழைப்போமா, அழைப்போமா, அழைப்போமா. அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே இயேசுவே என்று, இயேசுவே, 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 இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, தாவீதின் மகனே, மனமிறங்கு. இயேசுவே, 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 மனமிறங்கு, இயேசுவே, 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 இயேசுவே. அப்படியே எழுந்து நிற்போமா பிள்ளைகளை?
கண்ணீரை காண்கிற தெய்வம் உங்கள் அருகாமல் இருக்கிறார். அப்படியே உற்சாகமாக அவரை ஆராதிக்கிற சமூகத்தில், அவர் ஆராதிக்கிற சிறு மந்தையின் கூட்டத்தில் அவர் இறங்கி வருகிற தெய்வம். உங்களை மறந்து அருகில் இருப்பவர்களை மறந்து, உங்கள் துக்கங்களை மறந்து, துயரங்களை மறந்து, தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பதாக தான் அரசன் என்பதை மறந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னை உயர்த்தி சிங்காசனத்தில் அமரச் செய்து அழகு பார்த்த தெய்வத்தை ஆராதித்தது போல அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோம். கரங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். அப்பா, நாங்கள் உண்மை அன்பு கூறுகிறோம், நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஐயா, யாருடைய கரங்களும் கீழே இருக்க வேண்டாம் பிள்ளைகள், எல்லாருடைய கரங்களை உயர்த்துங்க. கண்ணீரோடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை உயர்த்த அவருடைய நாமத்தை கனப்படுத்த ஒரு மகிமை திரிஷந்தர பாபா திரிகரந்தர கபாபோ உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரோடு இணைந்து இந்த பாடலை ஆராதிப்போம். எல்லாரும் கையில் தட்டி பாடும். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமென். எபினேசர், இம்மட்டுமாய் உனக்கு உதவி கருதுகிறவர், இம்மட்டுமாய் உன்னை தூக்கி சுமக்கிறவர். பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்பாயா? ஒரு நொடியோ ஒரு கணமோ அப்பாவுடைய கரந்தானே உன்னை தூக்கி சுமக்கிறது. எப்பொழுதோ என்றோ மடிந்திருக்க வேண்டிய நீ இம்மட்டுமாய், இந்த நிமிடம் மட்டுமாய் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய மகிமை உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. பிள்ளையே, அப்படியே உள்ள உடைந்து எபினேசரே, இம்மட்டுமா எனக்கு உதவி செய்கிறவரே என்று சொல்லி செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு, அனுபவித்த அனைத்து நன்மைகளையும் அறிக்கையிட்டு அப்பாவுக்கு இருதயத்தின் ஆழ்த்து நன்றி சொல்லுவோமா? எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. அப்பா, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. அப்பா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய். அவர் எல்ரோய் உன்னை கண்ட தெய்வம். ஆகாரின் கண்ணீரை பால் இல்லத்துல கண்டு அவருக்காய் ஆகாருக்காய் ஒரு வற்றாத ஜீவ நீரூற்றை புறப்பட செய்த தெய்வம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில பாலநில பாதை, உன் வாழ்க்கையில கரடுமுரடான பாதை, உன் வாழ்க்கையில இதோ அந்த கரடுமுரடான பாதையில பாலைவன பாதையில எல்லாம் முடிந்து விட்டது என்ற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி இருக்கிறார். ஆகாரை கண்ணோக்கி பார்த்த தெய்வம், ஆகாரின் கண்ணீரை உற்று நோக்கின தெய்வம், வற்றாத ஜீவ நீரூற்றை பாலைவனத்துல புறப்பட செய்த தெய்வம். இதோ உனக்காய் ஒரு வற்றாத ஜீவ நீரூற்றை புறப்பட செய்கிறார். ஓ, அவருடைய வற்றாத ஜீவ நீரூற்றை பெற்றுக்கொள். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, முழுவலத்தோடு ஆராதிக்கும் பொழுது ஒரு வற்றாத ஜீவ நீரூற்று உனக்குள்ள புறப்படுகிறது. உனக்குள்ள ஒரு வற்றாத ஜீவ நீரூற்று புறப்படுகிறது. ஓ, உன்னை பலப்படுத்துகிற அந்த ஜீவ நீரூற்று. ஓ, ஆகாரின் கண்ணீரை துடைத்த அந்த ஜீவ நீரூற்று. ஓ, ஆகாருடைய மகனுக்கு உயிர் கொடுத்த அந்த ஜீவ நீரூற்று உன் வாழ்க்கையில உயிர் கொடுக்கிறது பிள்ளையே. அப்படியே எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி முழுவலத்தோடு ஆராதிக்குமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, 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 ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, 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 ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீதின் மகனின் மீது மனமிரங்கி எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். கேளுங்க பிள்ளைகளே, கேளுங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அக்கினியை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. போட்டு கொண்டிருக்கிறார். கேட்கிற ஒவ்வொரு மீதும் அவருடைய அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. புறா வடிவில, அக்கினி புறா வடிவில உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. லீபா ரகாலா தோனுபு ரபாக்கரா நிமா ரகா லிபு ஷந்துரா பாராகானா துரிபி தூனி மிக்கர துரிபி மிக்கர துரிபி மிக்கவரா. அப்பா 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 கால தரையில வைக்க முடியாதபடி உள்ளங்கால்ல இருந்து அப்படியே எனக்கு நெருப்பு மாதிரி வலிக்குது, என் காலை ஊன முடியாதுன்னு சொல்ற 2 பேருடைய கால்களை ஆண்டவர் கால் மாட்டுல உட்கார்ந்து தொட்டு கொண்டு இருக்கிறார். ரிகா லீபா ரிஷா லீதி அலகரா துரிபி மிக்கரா நிமா கரதினி மிக்கர துரிபி மிக்கரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உமிழ்நீரை கொண்டு சேறு உண்டாக்கி கண்கள்ல ஒரு 3 பேருக்கு பூசிக்கிட்டு இருக்காரு. லீபா ரகானா துரிபி பிஷரா நிகரிபா ரிதிபி நிக்கர துரிபி. நீங்க ஜெபிச்சீங்க, அந்த உமிழ்நீரை கொண்டு என் கண்ணுல பூசுங்க ஆண்டவர் என்ன சொன்னீங்க. ஆண்டவர் பூசி கொண்டு இருக்கிறார். லீபா ரகானா பாஷந்த ரபா நகரா துனிமி. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. இறங்குங்க இறங்குங்க ஆண்டவரே. லீபா ரகானா பாபா ஷிபிரி பிலிபி கபர வலவா. ஓ கபா பாபா பாபா அனிரோதோரோதி தரஷத்திரி கரபா. Thank you Father. Yes master. ஷபா பாபா அப்படியே விட்டு நோக்குங்க பிள்ளைகளை. லீபா கரதோரி பிபி ஷபர வலவா. அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே 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 அப்பா கிட்ட நீங்க இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கீங்க. அவருடைய மகிமை நாங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது பிள்ளையே. இப்பொழுதே உங்களுடைய உடைந்த உள்ளத்தை திறந்து கொடுப்பீங்களா? காயப்பட்டிருக்கிற நெஞ்சங்களே, நொறுக்கப்பட்டிருக்கிற உடைத்துக்கப்பட்டிருக்கிற இருதயங்களே, அப்படியே இருதயத்தை திறந்து கொடுக்கிறீங்களா? உங்களை காண்கிற ஒரு தெய்வம், உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம், உன் படுக்கையில நீ வடிக்கிற கண்ணீரை ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம், நொறுக்கப்பட்ட இருதயத்தை காற்றி தேற்றுபடி உன் அருகாமையில வந்திருக்கிற ஒரு தெய்வம், இவரை போல ஒரு தெய்வம், இவரை போல மனதுருக்கமுடைய ஒரு தெய்வம் வேறு ஒருவரும் இல்ல பிள்ளையே. உன்னை ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம், உன் பலவீனங்களை அறிந்திருக்கிற தெய்வம், உன்னை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம், உள்ளங்கைகள்ல உன்னை வரைந்திருக்கிற ஒரு தெய்வம், உன்னை எப்ராயிம் என்று அழைத்து உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி உன்னை மார்போடு சேர்த்து அணைத்து, நீ என்ன சுருன் அல்லவா, நீ என் இஸ்ராயல் அல்லவா, உனக்கு நான் நடை பயிற்றுவித்தேன் அல்லவா, உன் தாயின் கருவல நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அல்லவா, உன் முதுமை வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன் அல்லவா என்று சொல்லி உனக்காய் மனதுருகிற ஒரு தெய்வம் உன் அருகாமையில பிள்ளையே. உன் அருகாமையில நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பாய். ஆனால் உள்ள குமுறல்களோடு, அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளோடு, போராட்டங்களோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு, பாவக்கட்டுகளோடு, சாவக்கட்டுகளோடு, மரணக்கட்டுகளோடு, இருளின் அந்தகாரங்களோடு போராடி போராடி பலனற்று விழுந்து கிடக்கிற பிள்ளையே, உன் அருகாமையில ஒரு தெய்வம், உன் அருகாமையில ஒரு தெய்வம், உன் அருகாமையில ஒரு தெய்வம், உன் அருகாமையில ஒரு தெய்வம். உன் கண்கள் கண்டு கொள்ளும்படி, நீ அவரை தொட்டு கொள்ளும்படி, நீர் அவரை உணர்ந்து கொள்ளும்படி உனக்காய் அவர் இறங்கி வந்திருக்கிறார் பிள்ளையே. எகிப்தில் என் மக்கள் படும் துயரங்களை என் கண்கள் கண்டன என்று சொல்லி, அவருடைய கண்ணீருடைய அழுகுரல் என்னை எட்டியுள்ளது என்று சொல்லி மோசேயை அனுப்பின தெய்வம், என் மக்களுக்காக யார் போவார் என்று சொல்லி மோசேயை தெரிந்தெடுத்து அனுப்பின தெய்வம், உனக்காக அவரே இறங்கி வந்திருக்கிறார். உன் அருகாமையில் அவரே இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய மகா பரிசுத்தமுள்ள இரக்கத்தின் அரியணை விட்டு இறங்கி உன் அருகாமையில் ஒரு தெய்வம், உன் கண்ணீரை துடைக்கும்படி ஒரு தெய்வம், உன் இருதயத்தை அவருடைய இருதயத்தோடு சேர்த்து கொள்ளும்படி ஒரு தெய்வம், உன்னுடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தோடு சேர்த்து ஒட்டி கொள்ளும்படி அவர் உன் அருகாமையில உனக்குள்ள விழுந்திருக்கிறார் பிள்ளையே. அப்படியே உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயா, உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயா. இப்பொழுதே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு திறந்து கொடுப்பாயானால் இஸ்ராயேல் மக்களுக்காக போராடினவர்,
அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வானத்தை திறந்து காடைகளை அனுப்பி தம் பிள்ளைகளை போஷித்த தெய்வம் உன்னை போஷிக்கும்படி உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படி கலை புற்றிருக்கிற உன்னுடைய உடலை உன்னுடைய உள்ளத்தை உன்னுடைய ஆவியை திடப்படுத்தும்படி ஸ்திரப்படுத்தும்படி உன் கால்களை ஸ்திரப்படுத்தி நீ காலூன்றி நிற்கும்படி உனக்காக இறங்கி வந்திருக்கிறார் பிள்ளையே. அவர் தெய்வீக மகிமையோடு சிங்காசனத்துல அரியணையில வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவர். விண்ணகம் அவருடைய அரியணை, மண்ணகம் அவருடைய கால்மனை. அத்தகைய கடவுளுக்கு எத்தகைய வீட்டை நாம் கொடுக்க முடியும்? ஆனாலும் கூட அந்த பரலோக மகிமையை துறந்து, அந்த பரலோக மகிமை அந்த சிங்காசனத்தை துறந்து நீயும் நானும் ஏறெடுக்கிற இந்த ஆராதனையில ஒரு சிறிய அப்ப வடிவில, மனிதனால உண்டாக்கப்பட்ட இந்த கோதுமை வடிவில தான் இறைமகனாய் இருந்தும் இறைமகனுக்குரிய அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து எனக்காக உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி இருக்கிறார். அவர் உனக்காக இறங்கி இருக்கிறார். அவர் மனதுருகும் தெய்வம் உனக்காக இறங்கி இருக்கிறார் பிள்ளையே. ஓ ரபா பாத்தா ரா சக்கரி அந்தரா உக்கபுத்தோரோதி அந்தர ஷபபுத்தோரோதி தரபரபா. உனக்காக ஒரு இதயம் துடிக்கிறது பிள்ளையே. உனக்காக ஒரு இதயம் துடிக்கிறது என்றால் அந்த இருதயம் இந்த இயேசுவின் இருதயம் மாத்திரமே. உனக்காய் கண்ணீர் வடிக்கிற ஒரு நபர் உண்டு என்றால் நீ கண்ணீர் வடிக்கும் போது கண்ணீர் வடிக்கிற தெய்வம் நீ கீழே விழும் பொழுது உனக்காய் கீழே விழுந்து உன்னை தூக்கி நிறுத்துகிற தெய்வம். உன் காலடி சறுக்கி விழும் பொழுது தன் கரங்களினால உன்னை தாங்கி உன்னை தூக்கி எழுப்பி நிற்க பண்ணுகிற ஒரு தெய்வம் இந்த தெய்வம் மாத்திரமே. நீ கரெக்டான இடத்துல வந்திருக்கிற, நீ தேடி வந்திருக்கிற இடம் முன் குறித்து வைக்கப்பட்ட இடம் பிள்ளையே. அவரை நீ தேடி வந்திருக்கிறபடினால, உன்னுடைய போவாசை நீ தேடி வந்திருக்கிறபடினால, அவருடைய அன்பின் போர்வையினால உன்னை போர்த்த விரும்புகிறார். அன்புக்காக ஏங்குகிற பிள்ளையே, கணவனுடைய அன்புக்காக, மனைவியினுடைய அன்புக்காக, பிள்ளைகளுடைய அன்புக்காக, பெற்றோருடைய அன்புக்காக ஏங்குகிற பிள்ளையே, உன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதாக யாருமே என் அன்பு செய்யல. நான் விரும்பி தேடுகிற அடையாளம் அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. நான் விரும்பி தேடுகிற அன்பு என் கணவனிடமிருந்து எனக்கு கிடைக்கல, என் பிள்ளைகளிடமிருந்து எனக்கு கிடைக்கல, என் மனைவிடமிருந்து எனக்கு கிடைக்கல என்று சொல்லி உலக அன்புக்காக ஓடி 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 ஏங்கி 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 ஏமாற்றத்தையும் வெறுமையுமே கண்டு சோர்ந்து போயிருக்கிற உள்ளமே, உன்னுடைய இருதயம் அவருடைய அன்பின் போர்வையினால், போவாசின் போர்வையினால் போர்த்தப்படுகிறது. பெற்றுக்கொள்ள அந்த அன்பை, பெற்றுக்கொள்ள அந்த அன்பை, பெற்றுக்கொள்ள அந்த அன்பை. உலகம் தர முடியாத அந்த தெய்வீக அன்பை பெற்றுக்கொள். உலகம் தர முடியாத அந்த தெய்வீக பிரசன்னத்தை பெற்றுக்கொள். திவ்ய நற்கொழுந்து வருகிற தெய்வீக பிரசன்னம், தெய்வீக நற்கொழிலிருந்து வருகிற ஒரு மாறாத அன்பு இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது பிள்ளையே. பெற்றுக்கொள் அந்த அன்பை. தர முடியாத பெற்றுக்கொள் அந்த அன்பை. உன் பாத்திரம் நிரப்பப்படட்டும் அந்த தெய்வீக அன்புனால. உன் வெறுமையான பாத்திரம் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னை அழைத்தவர் நான் உண்மை உள்ளவர். எனக்காக நீ நில். எனக்காக யார் போவார் என்று நான் கேட்கிறேன் அல்லவா? எனக்கு முன்பாய் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனக்காக நான் நிற்கிறேன். கல்வாரி சிலுவையில கரங்கள் விரித்து கொண்டு நிற்கிறேன். ஊழியம் செய்ய அச்சப்படாத, ஊழியத்தை செய்ய
பதற்றப்படாத, முன்னோக்கி வான்னு ஆண்டவர் சொல்றாரு. லிமரகலா ஷரா நிமரகல தூரி பிபிஷ பரபலபக்கரா ஓரி மிமிக்கரதர பிபிபிக்கவரா. ஹalleluya ஹalleluya. போவனா உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய், டாடி நீங்க போதும். எனக்கு பிரியமானவர்களே, அப்பா ஒருவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்க விரும்புகிற ஒரு வார்த்தை, யாராவது உங்களை பார்த்து, உங்க கணவனை பார்த்து, உங்க மனைவியை பார்த்து, நீங்க மட்டும் என் வாழ்க்கையில போதும் என்று ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க கணவன் உங்களை பார்த்து, உங்க மனைவி உங்களை பார்த்து, உங்களை பிள்ளைகளை பார்த்து, என் வாழ்க்கையில நான் பெற்றிருக்கிற ஒரு விலையேற பெற்ற சொத்து நீங்க தான் சொல்லும் பொழுது உடைய இருதயம் எவ்வளவு பூரிப்படையும். அப்படிதான் பிள்ளை இந்த ஆண்டவர் அவரை நோக்கி நீ சொல்லும் பொழுது, அப்பா நீங்க போதும் என்று சொல்லி, உங்க பிரசன்ன போதும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடும் பொழுது அவருடைய உள்ளம் பூரிப்படைகிறது. பிள்ளையே, உனக்கு அவர் இறங்காமல் இருக்க மாட்டார். உன் அருகாமையில வந்து உன்னை தொடாமல் அவர் போக மாட்டார். உன்னுடைய இருதயத்தின் குமரல்களை, உன் கண்ணீரின் வழிந்தோடுகிற அந்த கண்ணீரை துடைக்காமல் அவர் போக மாட்டார். அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து, டாடி நான் எங்க போவேன்? உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்க போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டு நான் எங்கு தப்பி செல்ல கூடுமப்பா? நான் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் என்னை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறது. டாடி, நான் வானத்துல படுக்கை அமைத்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்பா, நான் பூலோகத்துல படுக்கை அமைத்தாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் அறிக்கையிடுவது போல அறிக்கையிடுகிறோம் ஐயா. நான் நடப்பது, நான் படுப்பது, நான் எழுவது, என் நாவிலிருந்து ஒரு வார்த்தை உருவாவதற்கு முன்பதாகவே நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. நான் எங்கு செல்லக்கூடும், நான் எங்கு தப்பி செல்லக்கூடும் உடைய பிரசன்னத்தை விட்டு. அப்படியே இருதயத்தின் ஆழத்தின் அறிக்கையிடுவோமா? என் அடைக்கல நீங்கப்பா, என் கேடகம் நீங்கப்பா, என் மறைவிடம் நீங்கப்பா, என் உறைவிடம் நீங்கப்பா. உடைய பாதத்தை நான் பற்றி பிடிக்கிறேன் டாடி, உடைய பாதத்தை நான் பற்றி பிடிக்கிறேன்ப்பா. நல்ல பங்கை தெரிந்தெடுத்த மரியாவை போல ராஜா, ராஜா, என் ராஜா உடைய சமூகத்தை நான் பற்றி பிடிக்கிறேன். என் ராஜா உடைய சமூகத்தை நான் பற்றி பிடிக்கிறேன். என் ராஜா உடைய சமூகத்தை நான் பற்றி பிடிக்கிறேன். அப்படி இருந்தது ஆழத்திலிருந்து எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் பாடுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுங்க பிள்ளைகளே. வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைக்கப்பட்டவர்களாய் பாடுங்க. கரங்களை தட்டி எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க இருக்க பயமில்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நற்கனை ஆண்டவருக்கு நேராக கை நீட்டி, நற்கனை ஆண்டவருக்கு நேராக கை நீட்டி சொல்லுங்க, நீங்க போதாண்டவரேன்னு சொல்லுங்க. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எத்தனையோ முறை எதிர்பார்த்த உறவுகள் ஐயா, அப்பா எதிர்பார்த்த உறவுகள் என்னை எதிர்த்திருக்கிறாங்க டாடி. யார் யார் சார்பாக பேசுவாங்க, எனக்கு சார்பா போரிடுவாங்க, என் சார்பா என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்சனோ,
அவங்க எனக்கு எதிராக எழுந்தாங்க டாடி. அப்பா ஒரு நாள் ஒரு நொடியும் நான் எதிர்பார்த்த உறவு, நான் கைகோர்த்த உறவு நான் எதிர்பார்த்தது போல நடக்காம என்னுடைய இருதயத்தை காயப்படுத்தியிருக்காங்க, என்னுடைய இருதயத்தை குற்றப்படுத்தியிருக்காங்க. அப்பா எப்பொழுதும் வெறுமையும் தனிமையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்டா. என்னை எப்ராஹிம் என்று சொல்லி, என்னை எப்ராஹிம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன் என்று சொல்லி என்னை மார்போடு சேர்த்து அணைக்கிற தெய்வம், என்னை மார்போடு சேர்த்து அணைக்கிற ஒரு தெய்வம் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. அறிக்கையிடுவோமா பிள்ளைகளே? எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், ஆமென். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராஹிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. ஆமென். எப்ராஹிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீர். அப்பா அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. அப்பா அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. நீங்க போதும் டாடி, போதும் நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஒரு நாள் நின்ற டாடி, ஒரு நாள் அவமானம், கடங்கார வீட்டு முன்னாடி வந்து ஒரு நாள் நிக்கிறான்பா. அப்பா பிசினஸ்ல முயற்சியில தோல்வி டாடி, எவ்வளவுதான் கடினப்பட்டு உழைச்சாலும் ஒரு பக்கமா வர்றது இன்னொரு பக்கமா போதுப்பா. என்னை சுற்றிலும் நெருக்கடிப்பா, என்னை சுற்றிலும் நெருக்கடி டாடி. என்னை நிந்தையோடு இகழ்ச்சியோடு பாக்குறாங்கப்பா. யாரெல்லாம் என் சார்பா நிப்பாங்க நினைச்சுன்னு அவங்களே எனக்கு எதிரா திரும்பிட்டாங்கப்பா. ஒரு நாள் கண்ணீர் தான் எனக்கு உணவா இருக்கிறதே, கண்ணீரே எனக்கு உணவா இருக்கிறதே. அப்ப நான் படுக்கையில வடிக்கிற கண்ணீர் யாருமே பார்க்கறது இல்லப்பா. என்னை அறிந்திருக்கிற தெய்வம் நான் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் குப்பியில சேர்த்து வைத்திருக்கிற தெய்வம். திருப்பாடல் 56:8 பிரகாரம் அப்பா நான் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் தோர் பையில நீ சேர்த்து வைத்திருக்கிறேன். என் கண்ணீருக்கு விலையுண்டு என்று சொல்லி அப்பா என் கண்ணீருடைய விலை கிரயத்தை உற்று நோக்கி பார்க்கிறீரே. ஏற்ற வேலை என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீரே ராஜா. உடைய கரத்துக்குள்ள உடைய கரத்தின் ஏழுக்குள்ள என்னை மூடி மறைத்து கொள்ளுகிறீரே. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி டேடி. நீங்க மட்டும் போதும்பா, இப்பேற்பட்ட தெய்வம் நீங்க மட்டும் எனக்கு போதும் டேடி. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீர் எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீர் எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. எல்லாரும் பாடலாமா? அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. என்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்க போதும், நீங்க போதும். என்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்.
எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் ஏதோ என் மனசுல வெறும் தனிமை மட்டும்தான்ப்பா. கூட பிறந்த பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் இருக்காரு, மனைவி இருக்காரு, என்னை அன்பு செய்யறோன்னு சொல்லிக்கொள்ள அநேக உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் ஏனோ என் இதயத்துல ஒரு வெறுமையும் தனிமையும் எப்போது எனக்கு துணையா இருக்குனடி. ஏதோ என் மனசுல பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதி குறித்த பயம், சொல்ல முடியாதபடிக்கு ஆழ் மனதுல மறைந்திருந்து ஒளிந்திருந்து என் சமாதானத்தை குலைக்கிருந்த பயம் எப்பொழுதும் என்னை புடை சூழ்ந்திருக்கிறது. சொல்லவே முடியாதபடிக்கு என் ஆழ் மனதுல ஒரு கலக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்பா, என் பலனே, என் கண்மலையே, என்ன உள்ள கைகளை வரைந்திருக்கிறவரே, என்னை மார்போடு சேர்த்து கொள்ளுகிறவரே, என்னை தூக்கி சுமந்து கொள்ளுகிறவரே, நீர் போதுமையா, நீர் போதும் நடி, உங்க பிரசன்னம் போதுமா. எல்லாரும் குரல் எழுப்புவீங்களா பிள்ளைகளே? நீங்க போதும், நீங்க போதும், வாயை திறந்து நீங்க போதும், இயேசுவே நீங்க போதும், இயேசுவே நீர் போதும், இயேசுவே நீர் போதும், 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 போதும். ரிபாலரா திரபா ரிமானகா பருபலபா திரபல ரிபலர விகரபா துரபா பாபா பாபா ஷாலரி விகரபா ரிபல ரிகரபி ஓரிதா ரபல ரிமனல ரபகரபி சந்தரல ரிவிகரபா. ஹalleluya, 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 ஹalleluya. ஜீசஸ் நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர், நீர் என் பலனானவர், நீர் என் அரணானவர், நீர் என் வலிமையானவர், நீர் என் செல்வமானவர், நீரே என் ஒப்பற்ற செல்வமானவர் ஆண்டவரே, நீரே என் மருத்துவர் ஆண்டவரே, நீரே என் மருத்துவர் ஆண்டவரே, நீரே என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஆண்டவரே. நீங்க போதும் பா, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயக்கங்களும் கலக்கங்களும் புடை சூழ்ந்தாலும், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, உள்ளங்கையில் வரைந்தன்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தன்னை அணைத்திடுவீரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. எல்லாரும் சொல்லலாமா? அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்.
நீங்க போதும், நீங்க போதும், போதும் நீங்க போதும். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். இருதயத்தின் ஆழத்தின் அப்பாவுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுங்க பிள்ளைகளே. இப்பொழுது அப்பாவுடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, எல்லா இருளின் அந்தகாரம் வாழ்க்கையில துரத்தி துரத்தி அடித்து கொண்டிருக்கிறேன், தலைமுறையாய் கடந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா சாபம், எல்லா இருளின் அந்தகார அந்நிய வல்லமைகள், குடும்பத்திற்கு எதிராக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக, பொருளாதாரத்திற்கு எதிராக, கணவன் மனைவியுடைய சமாதான குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக, கற்பத்தின் கனியை தடை பண்ணி குடும்ப ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை நிர்மூலமாக்கி நித்தி நரகத்துக்கு தள்ளி பரிசுத்த ரத்தத்தினுடைய முத்திரையினால, பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தினால எல்லா சாத்தானின் கோட்டைகளை நம்ம நிர்மூலமாக்க போகிறோம் பிள்ளைகளே. அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து துதிக்க போறீங்க. எவ்வளவு சத்தமா நீங்க துதிக்கிறீங்களோ அவ்வளவு மகிமையாய் பிரசன்னம் இறங்கும், அவ்வளவு மகிமையாய் உங்க வீடுகளுக்குள்ள ஒரு தெய்வீக பிரசன்னம் கடந்து போவோம். அறுபட முடியாத எல்லா கட்டுகள், உடைக்கப்பட முடியாத, தீர்ந்து போகாத எல்லா பிரச்சனையினுடைய எல்லா ஆழங்களும் வேறறுக்கப்படும். எல்லாரும் உள்ளத்தை உயர்த்தி கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துவோம். யாருடைய வாயு சும்மா இருக்க கூடாது, எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படணும். இயேசு நாமத்தினால அடைக்கப்பட்டிருக்கிற நாவுகளை அதிகாரமுள்ள இயேசு நாமத்தினால உடைக்கிற ரீதா டாரா ஷக்கா பாதோ நாதரா லதா நாதரா பாபா பாபா ஷரா Riba lada raba nada ribi bibi kara duri bibi shara nada raba baba kara duri bibi kara akini 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 அப்பா உம்முடைய ரத்தம் ஓரி நகர ரத்தத்துடைய அபிஷேகம் bibi shara duri ரத்தத்துடைய அபிஷேகம் ஓ ரஷத்தி ரிதா ரபா பாபா 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 ஓ காபா நாங்கள் இருக்கிற வீடுகளில் நம்முடைய ரத்தம் பூசப்படும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கைதட்டி பாடுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்திலே விடுதலை பிள்ளைகளே. எபிரேயர் 10:10 வசனத்தின் பிரகாரம் ஒரே ஒரு முறை எனக்காக உனக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் நம்மை நிறைவுள்ள ராக்கும்படி எபிரேயர் 10:14 வசனத்தின் பிரகாரம் எனக்காக உனக்காக சிந்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இந்த அறை முழுவதும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எலும்பு மச்சைகள்ல ஒரு மகனுடைய உள்ளத்துல உடல்ல ஆவியில குடும்பத்துல இப்பொழுதே பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம், ரத்தத்தினுடைய வல்லமை, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய்.
ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே எல்லா சாத்தானின் கோட்டைகள், எல்லா இருளின் அந்தகாரங்கள், எல்லா அந்நிய வல்லமைகள், குடும்ப சமாதானத்தை குலைக்கிற, தனி மனித சமாதானத்தை குலைக்கிற எல்லா கோபத்தின் ஆவி, வெறுப்பின் ஆவி, பகைமையின் ஆவி, மன்னிக்க முடியாத ஆவி, குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு, குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற, ஓ தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிற சாபத்தின் விளைவாக வியாதியை கொண்டு வந்து, வறுமையை கொண்டு வந்து, பிணிகளை கொண்டு வந்து, குடும்ப சமாதானத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, பரிசுத்த ரத்தத்துடைய வல்லமையினால, ஓ எங்களுக்காய் வழி வழியாய் வந்திருக்கிற எங்களுடைய மூதாதையருடைய பாவங்கள் எங்களை விடுதலை ஆக்கும்படி 1 பேதுரு 1:18 வசனத்தின் பிரகாரம் மாசு மறுவற்ற விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதே, அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகம், அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் எங்க வீடு முழுவதும், எங்க தலைமுறை முழுவதும் ஊற்றப்படுவதற்காக நன்றி ஐயா. ஆறுதல் உண்டு, ரத்தம் ஊற்றப்படுகிற இடத்துல விடுதலை, ஆட்டுக்குட்டியோட ரத்தம் ஊற்றப்படுகிற பெற்றுக் கொண்டாய், நீயும் மாறுதலை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயமே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 தலைமுறை மீது ஊற்றப்படுகிறது, வியாதி மீது ரத்தத்துடைய அபிஷேகம், எல்லா சாத்தானின் கோட்டைகள் மீது இயேசுவின் ரத்தம். இயேசுவே இயேசுவே ரத்தம் ஜெயம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. குடும்பத்தில் பிரிவினை இயேசுவே இயேசுவே சர்ப்பத்தின் ஆவிகள் விலகுவதற்காக இயேசுவே இயேசுவே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் நிலைகால்கள்ல ஆண்டவருடைய ரத்தம் பூசப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய வீடுகளில் இருந்து இருளின் அதிகாரங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. குடும்பங்கள்ல பிரிவினை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள், உங்கள் குடும்பத்திற்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா செய்வினை கட்டுகளும் இயேசு அறுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை அதை சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. உங்க ஒவ்வொரு வீட்டுடைய வாசல்லையும் அந்த இருளின் அதிகாரங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, வீட்டுல இருக்கிற ஒரே யாராவது ஒருத்தவங்க
கேன்சர் பிளட் கேன்சர் பேஷண்ட்டுக்காக உங்க குடும்பத்தில் இருக்கிற பெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டை ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். லிபாரா காலாது நிமிகரா லிமிமி கரதீனி கரதூரி மிபிகரா. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். பிளட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிற, பிளட்ல ஸ்ட்ராங்கா இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு டாக்டர் சொல்லி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை ஆண்டவர் தொடுகிறார், சுத்தப்படுத்துகிறார். ரத்தம் புதிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. ரீலா கரா பாபா ஷரா தனா துர் ராகா லிபிபி ஷரா நிபர கலது நிபிபி கரதுர பிபி ஓ ரிமமா கரதுர பிபி கரா. கட்டி முடிக்கப்படாம இருக்கிற ஒரு வீட்டுல அந்த மணலுக்குள்ளால புதைத்து வைத்திருக்கிற ஏதோ ஒரு மந்திர தகடு மாதிரி இருக்குது. ஆண்டவர் அதை பிடுங்கி எடுத்து சுட்டெரிக்கிறார். ரகா மாரா தா 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 ரா பாபா பா ஷரா லிபர கலா தா நா தா ரா பாபா பா ஷரா தா நா தா ரா பா கரதுர பிபி கரா. ஓ ஹalleluya. இஸ்ரவேலுக்கு எதிராக மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னவரே. ஓ ஹalleluya. ஓ ரிமானா கரதி ரிபிபி கர தனா துர் ரஷத்வரே பேரே பேரே கரா. எஸ் மாஸ்டர். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்முடைய இரத்தம், அப்பா உம்முடைய தேவதூதர்களுடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் தெளிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ ஹalleluya, ஹalleluya. உங்க ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலும் ஆண்டவருடைய கல்வாரி இரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, சொட்டி கொண்டிருக்கிறது. அநேகருடைய முகத்தில நெற்றியில அந்த இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. லீபா ரீகா லீகா லீபி ஷாரா நலா துர்ரா ஹாலா துர்ரீகா பி 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 அத்தி தோச்சுருதி தரப கொடருதி தரப இமாக்குலேட் என்ற ஒருத்தவங்களை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கிறார். யாரோ ஒருத்தவங்களுடைய குடும்பங்கள்ல இமாக்குலேட் என்ற ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் தொடுகிறார். லீமா ரகானா ஷரா துனி கரா தி பிபி கரா லிபிபி கரா துர் பிபி கரா தி பிபி கத்தரா பாரா கரா துர் பிபி ஷரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே ரத்தத்தை பூசிக்கொள்ளுங்க பிள்ளைங்களே. வீடு முழுவதும் உடைய அப்பாவுடைய இயேசு ராஜாவுடைய ரத்தம் நிலை கதவுகள்ல, உங்களுடைய இருதயத்தின் நிலை கதவுகளை பூசப்பட்டு இருக்கிறது. சத்ருவானவனுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை. சத்ருவானவனுக்கு பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. அறிக்கையிடுவோமா? இயேசுவின் ரத்தத்தினால நான் சொல்ல எனக்கு பின்னாடி சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நீதிமான் நான், கழுவப்பட்டிருக்கிற நீதிமான் நான். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான் நான், மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான் நான். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நான், ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நான் அவர் அருகாமையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். அவர் அருகாமையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்த நான், ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்த நான் ஒளிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒளிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு காலத்தில் அடிமையாய் வாழ்ந்த நான், ஒரு காலத்தில் அடிமையாய் வாழ்ந்த நான் இப்பொழுதோ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் பூரண விடுதலை, பூரண விடுதலை. இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் பூரண சுகம், பூரண சுகம். இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் என் பழைய மனிதன், என் பழைய மனிதன், ஆதாமின் இயல்பு, ஆதாமின் இயல்பு, பாவ இயல்பு, பாவ இயல்பு செத்து போய்விட்டது, செத்து போய்விட்டது, மடிந்து விட்டது, மரித்து விட்டது. இயேசுவின் உயிர்த்தெழுதலில், இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற்றிருக்கிறபடியினால், நான் பங்கு பெற்றிருக்கிறபடியினால், இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஆவி, இயேசுவின் உயிர்த்தெழுந்த ஆவி எனக்குள் குடிகொண்டிருக்கிறது, எனக்குள் குடிகொண்டிருக்கிறது. சாவுக்கேதுவான என்னுடைய சரீரங்களை, சாவுக்கேதுவான என்னுடைய சரீரங்களை புது படைப்பாக்கும் கிறிஸ்துவின் ஆவி, புது படைப்பாக்கும் கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் குடிகொண்டிருக்கிறது, எனக்குள் குடிகொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியால் இயக்கப்படுகிற நான், கிறிஸ்துவின் ஆவியினால் இயக்கப்படுகிற நான் அவருக்குரியவர், அவருக்குரியவர், அவருக்குரியவன், அவருக்குரியவன். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், நான் அவருக்குள் வாழ்கிறேன், நான் அவருக்குள் வாழ்கிறேன். இயேசுவுக்குள் நான், இயேசுவுக்குள் நான், இயேசுவின்
இயேசுவுக்குள் நான், இயேசுவுக்குள் நான், அவருடைய மூச்சு என் மூச்சு, அவருடைய மூச்சு என் மூச்சு, அவருடைய பேச்சு என் பேச்சு, அவருடைய பேச்சு என் பேச்சு, அவருடைய சிந்தை என் சிந்தை, அவருடைய சிந்தை என் சிந்தை, அவருடைய உணர்வு என் உணர்வு, அவருடைய உணர்வு என் உணர்வு, அவருடைய உறவு என் உறவு. அவருடைய உணர்வு என் உணர்வு. வாழ்கிறேன் நான் அல்ல, வாழ்கிறவன் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கலாத்தியர் கலாத்தியர் 2:20 2:20 வாழ்கிறேன் வாழ்கிறேன் நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கலாத்தியர் கலாத்தியர் 4:19 4:19 கிறிஸ்து எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:17 5:17 கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடியினால், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடியினால் நான் புது படைப்பாக்கப்பட்டிருக்கிறேன். நான் புது படைப்பாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் புது படைப்பு, கிறிஸ்துவுக்குள் நான் புது படைப்பு, கிறிஸ்துவுக்குள் நான் புது படைப்பு. கிறிஸ்துவுக்குள் நான் புது படைப்பு. அவருடைய ஆவி எனக்குள், அவருடைய ஆவி எனக்குள், என்னுடைய ஆவி அவருக்குள். என்னுடைய ஆவி அவருக்குள். ஆமென், 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 ஆமென். ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்குள் இருக்கிறவரே, எங்களுக்குள் இருக்கிறவரே, என்னை அனல் மூட்டுகிறவரே, எங்களை அனல் மூட்டுகிறவரே, என்னை அனல் மூட்டுங்கப்பா. என்னை அனல் மூட்டுங்கப்பா. அக்கினியானவரே, அக்கினியானவரே, தீனாவாய் வாருமப்பா. தீனாவாய் வாருமப்பா. அக்கினியானவரே, அக்கினியானவரே, தீனாவாய் வாருமப்பா. தீனாவாய் வாருமப்பா. தீனாவாய் வந்து விட்டால் அக்கினினாவாய் வந்து விட்டால் என் தீமையெல்லாம் மாறிவிடும். என் தீமையெல்லாம் மாறிவிடும். எத்தனை பேருக்கு ஆசை? எனக்குள்ள ஒரு தீ, எனக்குள்ள ஒரு பற்றி பிடிக்கும் தீ. எல்லாரும் கையை உயர்த்துவோமா? வாஞ்சிக்கிறீங்களா? வாஞ்சிக்கிறீங்களா பிள்ளைகளே? எனக்குள்ள ஒரு பற்றி பிடிக்கும் அக்கினி போடப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படியே விண்ணகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி, அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வாருமையா. புதிய பலன், புதிய பலன் எனக்குள்ள. தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். கைகளை தட்டி பாடு. உற்சாகமாய், உற்சாகமாய், தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு. அப்பா, என்னை நிரப்பாம நான் போக மாட்டேன். என்னை ஒரு அக்கினி பற்றி பிடிக்காம, எனக்குள்ள ஒரு அக்கினி பற்றி பிடிக்காம, அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே, அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டா எங்கள் தீமையெல்லாம் அகன்றிடுவே. அக்கினியே, 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 அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்றி விடும். இறுதி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ வாஞ்சிப்பாயானால், நீ வாஞ்சிப்பாயானால் இப்பொழுது ஒரு அக்கினி போடப்படும். பெந்தகோஸ்து நாளன்று ஓ அப்போஸ்தலர்களும் அன்னை மரியாளும் கூடி ஜெபித்த பொழுது திருத்துதர் பணிகள் 2:2 வசனத்தினுடைய அபிஷேகம் இப்பொழுது உண்டாகும், இப்பொழுது உண்டாகும். அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள், தீ பிளம்புகள், பரலோகம் திறக்கப்பட்டு இப்பொழுது போடப்படும். பிள்ளையே, திறந்து கொடுப்பாயானால், வாஞ்சிப்பாயானால், அப்பா பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும்.
அக்கினியே 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 எல்லாரும் அக்கினியே 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 அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா தீனாவாய் நெருப்பு நெருப்பு பரிசுத்த நெருப்பு விண்ணக நெருப்பு ஆமென். இப்பொழுது ராஜா போடப்படுவதாக. ஆமென். அப்பா சோதோம் கொமோரா நகரை அழிக்க இயேசுவே. போடப்பட்ட நெருப்பு ஐயா. ஆமென். எங்களுக்குள்ள இருக்கிற தீமைகள், Yes. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தரப்பட்ட உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்பக்குரிய நாட்டங்கள், எங்கள் ஆத்துமாவின் பரிசுத்தத்தை கரைப்படுத்துகிற, எங்கள் பரிசுத்தத்தை பாழ்படுத்துகிற பொல்லாத செத்த ஈக்கள் கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, உறவுகளுக்கிடையே விரிசல்களை கொண்டு வந்து அப்பா எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி எழுமி நின்று போராடுகிற எல்லா வல்லமைகள் நெருப்புனால அக்கினியினால சுட்டரிக்கப்படுவதாக. இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே குடும்பத்துல ஒரு வெளிச்சம், அக்கினியே இவனுக்கு வருகிற ஒரு வெளிச்சம், ஒரு அக்கினியாய் பட்சிக்கும் அக்கினியாய் இயேசுவே 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 அக்கினியே 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 இயேசுவே 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 தீனாவாய் வாருமையா தீனாவாய் வந்து எங்கள் என் கணவனை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, என் மனைவியை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல என்ற இருதயத்துல கடினத்தோடு இருக்கிறவங்க, பிரிஞ்ச குடும்பம் இல்ல, சேர்ந்திருக்க குடும்பங்கள்ல என் கணவனை என்னால மனதார ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என் மனைவியை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கடின இருதயத்தோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் கனி உள்ள இருதயமாய் புதிய இருதயமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பு என்கிற அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்துல என்னை மட்டும் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க, நான் யாருக்குமே தேவையில்லாத ஒருத்தியா இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவங்களை ஆண்டவர் அந்த குடும்பத்துல ஒரு எப்ராஹிமை போல, ஒரு இஸ்ரவேலை போல ஆண்டவர் உயர்த்துகிறேன்னு வாக்கு பண்ணுகிறார். லிமரா காலா தூர் ரிபி ஷரா நிமாத்துரா துர்பி பிகர துர்பி ஷவரவல வாக்கரா. ஹalleluya ஹalleluya. கால்ல நரம்புல ஒரு பெரிய பிரச்சனையோடு அந்த நரம்பு சம்பந்தமான ஆபரேஷனும் பண்ணி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை, ஒரு நோயாளரை ஆண்டவர் இப்ப தொட்டு அந்த இடம் முழுவதும் புதிதாக பிறந்த குழந்தையை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். லிபரா காலா ஷானா துர்பி பிகர தீனி பிகர துர்பி பிகர. எஸ் மாஸ்டர் சக்கேயு போல சக்கேயு ஆண்டவரை வேடிக்கை பார்க்க போனான். ஆண்டவரை வேடிக்கை பார்க்க போனா. இந்த தியானத்துக்கு இந்த ஜெப குழுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனா நான் இந்த இடத்துக்கு போறேன், நான் வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்லி வந்திருக்கிற ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் இப்ப அப்படியே தூக்கி எடுக்கிறார். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். ஆமென். ரீமானா ஒப்புக்கொடு. உன்
குடும்பம் மூலமாக உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். லிபாரா கனா ஷலா தானா எல்லா இருளின் மேகங்கள் இயேசு நாமத்தினால குடும்பங்களை கட்டி வைத்திருக்க எல்லா இருளின் மேகங்களையும் அப்பா நித்தி நரகத்துக்கு தள்ளுகிறோம் டாடி. நித்தி நரகத்துக்கு தள்ளுகிறோம், பாதாளத்துக்கு தள்ளுகிறோம். பரிசுத்த ரத்தத்தின் முத்திரையை ஒரு குடும்பத்தின் மீது வைக்கிறோம் ஐயா, வைக்கிறோம் டாடி, வைக்கிறோம் ஐயா, வைக்கிறோம். ரத்தத்தினுடைய அபிஷேகம், விண்ணக நெருப்பினுடைய அபிஷேகம் இருதயங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. நன்றி டாடி, நன்றி டாடி. பெற்றுக்கொள் பிள்ளையே. ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே திறந்து கொடுத்து பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். மாமியாருக்கு என்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஒண்ணு என் மாமியார் சாவணும், இல்ல நான் சாவணும்னு நினைக்கிற ஒரு குடும்பத்துல ஆண்டவர் நகோமியை போல, எஸ்தரை போல அந்த குடும்பத்தை மாத்துறார். Thank you Father. லீபாரா காலா காராது ரூத்தை போல ஆண்டவர் அப்படியே மாத்திட்டு இருக்காரு. Thank you Lord. லிகாரி மானிஷா. Thank you Jesus. Thank you Master. து பிபி கரது பிபி கரதி பிபி கர. ஓ கபாபா வேலையில கவர்மெண்ட் வேலைன்னு நினைக்கிறேன், ஒரு வேலையில பிரச்சனையோடு அந்த வேலை போயிடுமா என்னன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தரை காட்டுறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். ஆமென். Thank you Father. அப்பாவுடைய மகிமையான பிரசன்னம் பெற்றுக்கொள் பிள்ளைங்களே. இந்த அறை முழுவதும் திவ்யனற்கிலிருந்து வருகிற ஒரு தெய்வீக பிரசன்னம் பெற்றுக்கொள். இங்க வராத உங்களுடைய குடும்பத்தினரை ஒப்புக்கொடு. இங்க வரா முடியாம கடினப்பட்டு இருதயங்களோடு இருக்கலாம். ஒருவேளை நீங்க இயேசுவை அறிந்து அன்பு செய்து உங்க குடும்பத்தாரில் ஒருத்தவங்க இயேசுவை அன்பு செய்ய முடியாதபடிக்கு, ஆண்டவரை கிட்டி சேர முடியாதபடிக்கு பல்வேறு கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிள்ளையே, அவர்கள் எல்லாரையும் அப்பாவுடைய சமூகத்துல கொண்டு வருவாயா, கொண்டு வருவாயா. இந்த 3 முத்தாய்ப்பான நாட்கள்ல அப்பா செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு 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 நினைவு கூறுவோமா. அப்பா தான் பிள்ளைகளை உங்களை அழைத்து வந்தார். அவர் அருள் கூர்ந்து உங்களை அழைத்தால் ஒழிய ஒருவரும் அவர்கிட்ட வந்து சேர முடியாது. இந்த 3 நாளுக்காக அவர் முன் குறித்து வைத்து உன்னை பெயர் சொல்லி அழைத்து இந்த 3 நாளுக்கான பரலோக பூலோக அபிஷேகத்தை உன் தலையின் மீது வைத்து விட்டார், வைத்து விட்டார். உனக்கான ஆசீர்வாதம், உனக்காக பரலோகம் திறக்கப்பட்டு விட்டது. உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இணைச்சட்டம் 28:7 வசனத்தின் பிரகாரம் 7 வழியாய் திரும்பி அனுப்பப்பட போகிறார்கள். எசாயா 54:17 வசனத்தின் பிரகாரம் உனக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போக போகிறது. உனக்கு எதிராக குற்றம் சாட்ட போகிற எல்லா நாவுகளையும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால அடக்கக்கூடிய அதிகாரத்தை உன் நாவல வைக்கிறார். ரோமர் 16:20 வசனத்தின் பிரகாரம் சாத்தானின் சகல வல்லமைகளையும் உன் காலடிக்குள்ள உன் அதிகாரத்துக்குள் அப்பா கொடுக்கிறார். பெற்றுக்கொள். அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை உன் காலடியில நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். யோவான் 14:12 வசனத்தினுடைய அபிஷேகத்தின் பிரகாரம் அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவரை காட்டிலும் அதிகப்படியான அற்புதங்களை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 14:14 வசனத்தின் பிரகாரம் இயேசுவின் நாமத்தால் நீ வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் வந்து விட்டது. பிள்ளையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். மார்க் 16:17 வசனத்தின் பிரகாரம் உன் நம்பிக்கை கொண்டவர்கள் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வார்கள். தீ ஆவிகளை ஓட்டுவார்கள், நோய் நொடிகளை குணமாக்குவார்கள், வியாதியேசர் மீது கரம் வைத்து ஜெபிக்கவர்கள் சுகமாவார்கள், புதிய பாஷைகளை பேசுவார்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அதுவர்களுக்கு எந்த தீங்கை விளைவிக்காது என்ற வார்த்தையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அப்பா வாக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் ஆம் என்றும் ஆமென் என்றும், ஆம் என்றும் ஆமென் என்றும், ஏற்ற வேளையில் எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உன்னுடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோமா, பெற்றுக்கொள்வோம். அரி 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 அரியா அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அப்பா நமக்கு என்ன கைமாறு செய்வேன் டாடி.
ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவர் செய்த ஆச்சரியமான காரியங்களுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன் என்று சொல்லி இதோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி விமலா, எஸ்தர், செலின், அந்தோனி இந்த 4 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Thank you Lord. நன்றி ஃபாதர். இந்த 4 பேருள்ள அவர்களுடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பரிந்துரை ஜெபம், நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் சொல்லி அந்த தாகத்தோடு கேட்டிருக்கிற கொஞ்சம் பேரை பார்க்கிறேன். ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த துதியின் ஆடையும் ஜெபத்தின் ஆடையும் மனதுருக்கத்தின் ஆவியும் போட்டு கொண்டிருக்கிறார். இருதயம் பற்றி எரிகிறது. Thank you Father. செய்த நன்மைகளுக்காக அப்பா நான் என்ன கைமாறு செய்வேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி பலிபீடம் கட்டி நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன். நீர் எவ்வளவு ஆச்சரியமானவர், நீர் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்று சொல்லி அப்படி இருதயத்தின் ஆழத்தை அறிக்கையிடுவோமா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. எனக்கு பிரியமானவர்களே, இந்த விடியற் காலை விண்மை நற்செய்திக்குள் ஆரம்பித்து 1000 நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இதில் சில பேர் இந்த குழுவை சார்ந்தவங்க இருக்கீங்க, சாராதவங்க இருக்கீங்க. இந்த குழுவினால நன்மைகளை பெற்றுக்கொண்டவங்க இருக்கிறீங்க. இந்த குழுவின் மூலமாக நன்மைகளை பெறாதவங்க, முதலாக பங்கெடுக்கிறவங்க, பிரதரை பார்க்குறவங்க இருக்குவீங்க. எல்லாரும் ஒரு மனதாய் இந்த ஜப குழுவின் வழியாக இந்த 1000 நாட்கள் அளவு நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராள ஆண்டவரே. இந்த சகோதரனை எங்கள் திருச்சபைக்கு ஒரு கொடையாய் கொடுத்து அநேக ஆத்துமங்களை கட்டி எழுப்பப்படும்படி, விசுவாசத்துல கட்டி எழுப்பப்படும்படி, வார்த்தையில கட்டி எழுப்பப்படும்படி, குடும்பங்களை கட்டி எழுப்பப்படும்படி, ஒட்டுமொத்த திருச்சபை கட்டி எழுப்பப்படும்படி அவர் மீது ஒரு பரலோக அபிஷேகத்தை வைத்து ஒரு தெய்வீக வல்லமையை வைத்து தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே நீ எனக்குரியவன் என்று சொல்லி சகோதரருடைய வாழ்க்கை நீர் பாராட்டி இருக்கிற எல்லா தயவுக்காகவும், குடும்பத்தில் நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக, இந்த நேரம் மட்டும் இந்த நிமிடம் மட்டும் இந்த குழுவில பங்கு பெற்று அப்பா அபிஷேகத்தையும் அதிசயங்களும் கண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்காக தாவீது ராஜா அறிக்கையிட்டாரே, நான் யார், நான் மாத்திரம் என்னை நினைவு கூறுவதற்கு, என் குடும்பத்தை நினைவு கூறுவதற்கு நான் யார் என்று அறிக்கையிட்டது போல சகோதரி சார்பாக அறிக்கையிடுவோம். பிள்ளையே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லி இந்த 3 நாள் நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக, இந்த ஜபக்குழு வழியாக ஆண்டவர் ஆற்றி இருக்கிற அருமையான காரியங்களுக்காக, வல்லமையான காரியங்களுக்காக, ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் ஷீட்ல 17வது பாடல். என் நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின
தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் 3 நாட்களிலும் தெய்வம் செய்த சகல நன்மை தனங்களுக்காகவும் அபிஷேகத்திற்காக, அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, வல்லமைகளுக்காக, விடுதலைக்காக முன்குறித்து வைத்த நம்மை அழைத்து தெரிந்தெடுத்து அபிஷேகத்து பிரித்தெடுத்து நமக்காக வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கிற தெய்வத்தை அப்படியே இருதயத்தில் பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. பாவமுடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி. மகிமையோடு இறங்கி வந்து எங்கள் இருதயத்தின் குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் ஆத்துமாவை நிரப்பி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிந்தோடுகிற பாத்திரங்களாக மாற்றினதற்காக நன்றி ஐயா. அந்த 1000 நாட்களுடைய இறுதி நாளை ஒரு குடும்பமாய் நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை தியானித்து எங்களை முழுவதுமாய் நிரப்பி அப்பா நிரம்பி வழிந்தோடுகிற பாத்திரங்கள் வற்றாத ஜீவ நீரூற்றுகளாக கனி தருகிற பாத்திரங்களாக அப்பா நாங்கள் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ அப்படியே வாழாத படிக்கு ஒரு புது படைப்பாக ஒரு புதிய வாழ்வு எங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய இயல்பு வெளிப்பட, கிறிஸ்துவின் வாழ்வு வெளிப்பட, கிறிஸ்துவனுடைய கனிகள் வெளிப்பட எங்களை நிரப்பி விட்டதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. அப்பா நாங்கள் இங்கிருந்து போகும் பொழுது உமை சுமக்கிறவர்களாக, உமை சுமக்கிற பாத்திரங்களாக, உமை சுமந்து செல்கிற நற்கருணை கதிர்களாக எங்களை மாற்றும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாய் வழி நடத்தின எபினேசரே, தூக்கி சுமந்தவரே, எங்களை கரத்தின் நிழலுக்குள்ள மூடி மறைத்தவரே, தொடர்ந்து எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய கண்கள் காண போவதற்காக நன்றி. வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் மாமென்றும் என்றும் சுதந்தரித்துக் கொண்டு அப்பா விடுதலை பெற்றவர்களாக, பூரண சுகம் பெற்றவர்களாக, கட்டவிழ்த்து விடப்பட்ட விடுதலையின் பிள்ளைகளாக நாங்கள் செல்கிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக நன்றி. துதி கன மகிமை ஆராதனையை இருந்தவரும் இருக்கிற சர்வரும் ஆகிய நற்கருணை நாதா ஒருவருக்கே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். முழங்கால் படியிடுவோம். நற்கருணை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்பியர் கீதம். மாண்புயர்வருள்ளடையலத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவேங்களுக்கு விட்டு சென்று உம் திருவிடது ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது.